மூன்றாவது இடத்துல தேர்தல் முடிவுகள்ல அதிமுக இருந்திருக்கு. 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியோடு சேர்ந்து இருந்திருந்தாலுமே கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதிமுகவுக்கு இப்போது 43 எம்எல்ஏக்கள் தான். உண்மையாகவே என்ன காரணம் அப்படின்றத அதிமுக உணர்ந்திருக்கா? உங்களுடைய பார்வையில என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இப்போ திமுக தோத்ததுக்கும் காரணம் மக்களுக்கு அதிமுக மீதும் திமுக மீதும் இருந்த ஒரு அயற்சி, ஃபெட்டிக் தான். அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, 2 கட்சிகளுமே விஜய் அவர்களுடைய இம்பேக்டை அசஸ் பண்ண தவறிட்டாங்க. திமுகவுக்கும் அதே ரீசன் தான், அதிமுகவுக்கும் அதே ரீசன் தான். பட் அதிமுகவில் இந்த முறை அவங்களுக்கு வந்த சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக 5 வருடங்களுக்கு மேல் அவங்க ஒரு எதிர்கட்சியில் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றில் அதிமுக 5 வருடங்களுக்கு மேலே எதிர்கட்சியாக இருந்ததே கிடையாது. அவங்க மேக்சிமம் இருந்தது 5 வருஷம். இதுதான் லாங்கஸ்ட். அதன் பிறகு 2016 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஒரு எலெக்ஷனில் கூட, பை எலெக்ஷனில் கூட அவங்களுக்கு தேவையான இடங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சதே தவிர 22 தொகுதியில் அவங்க அந்த பை எலெக்ஷனில் கூட அவங்க திமுக விட அதிகமான இடங்களில் ஜெயிக்கலை. அப்போது தாவேக்காவுடைய வளர்ச்சியை திமுக எப்படி அவங்களுடைய அந்த அசென்ட்டை ஜட்ஜ் பண்ணலையோ அதே மாதிரி தான் அதிமுகவுக்கு இன்னொரு சிக்கல் என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா திமுகவை எதிரி அந்த நிலை தான் தொடருதா. முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அசஸ் பண்ணல, இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க இன்னைக்கு சொல்றாருல அவரு, தாவேக்கா நமக்கு எதிரி இல்ல, நமக்கு எதிரி திமுக தான் அப்படின்னும் போது, அப்ப என்னன்னா திமுக அதிமுக கூட்டணி சேர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் உடைக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட எதிரி திமுக தான், நீங்க தாவேக்காவை எதிரியா நினைக்காதீங்க, அங்க போய் சேராதீங்க, நம்ம திமுகவோட தான் சண்டை போடணும் அப்படிங்கும்போது அந்த ரியலைசேஷனே அவங்களுக்கு இப்பதான் வருது. இது இந்த ஒரு தேர்தல்னால வந்த ஒரு விஷயமா மட்டும் நான் பார்க்கல. நிறைய அவங்களுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையான மிஸ்டெப்ஸ். 2019 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கும் பொழுது அது பொருந்தா கூட்டணியாக தான் இருந்தது. 21 ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பயங்கரமாக ஒரு 4 மாதம் 5 மாதம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணி கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. மற்ற இடத்துலலாம் திமுக ஜெயிக்கும் போது கொங்கு மண்டலத்தில் 50 தொகுதிகளில் 33 தொகுதிகளில் அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறாரு. அப்போது கொங்கு மண்டலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நம்ம ரீஜன்லேருந்து ஒருத்தர் வராருன்னா. அதன் பிறகு அந்த கட்சி சந்தித்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய செட்பேக்ஸு. அதில் என்ன ஆச்சுன்னா, கட்சி பிளவுபட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக போய் சேர்ந்துருச்சு. இன்னொன்று ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஆளுமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படின்னும் போது அப்போ அந்த கட்சிக்கான செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ இங்கே தான் ஆப்போசிஷன் ஸ்பேஸை அதிமுக சட்டமன்றத்தில் அவங்க திமுகவுக்கு ஆப்போசிஷனாக இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் அதிமுகவுக்கான ஆப்போசிஷன் ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி எடுக்கிறாங்க, அதிமுகவும் அதை சீட் பண்ணுது. ஸோ அப்படியே 2024 வரும்பொழுது 24 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திக்குது. அது ஒரு சாதாரண தோல்வி கிடையாது, அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் 7 தொகுதியில் டெபாசிட் இழக்கிறாங்க. 12 தொகுதிகளில் பாஜக 2வது இடத்துக்கு வருது, அதிமுக பின்னுக்கு போகுது. ஆனால் அதை ஒரு செட்பேக்காக எடுத்துக்காம அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, கடந்த தேர்தலில் 19% வாங்கியிருக்கோம், இந்த தேர்தலில் எங்களுக்கு 20% வந்திருக்கு அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை தான் பண்ணாங்களே தவிர, கூட்டணி இல்லாததுனால, எங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாததுனால எங்களுக்கு இந்த செட்பேக் வந்தது, நாங்கள் இந்த செட்பேக்லேருந்து மீளுவோங்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கலை. முயற்சி எடுக்காததனுடைய விளைவு அப்படியே இருக்கிறாங்க. ஒரு 4 மாதம் கழித்து விஜய் அவர்கள் தாவேக்காவை ஆரம்பிக்கிறாரு. விஜய் அவர்களுடைய கிரிட்டிசிசம் முழுக்க திமுக மீது பாய்கிறது. உங்களை ஏன் அவர் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்கிற பதில்னா, அப்போ நாங்கள் நல்லா ஆட்சி பண்ணியிருப்போம்னு தம்பி விஜயே சொல்கிறாரு.
விஜய் அவர்களை ரிகக்னைஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அதிமுகவுக்கு. அந்த தவறுக்கான அந்த பலனை தான் கொடி பறக்குது பிள்ளையார் இல்ல கொடி பறக்குதுலாம் ஒரு வருஷம் கழிச்சு. நான் சொல்றது வந்து அவர் ஆரம்ப கட்டத்துல 27 அக்டோபர் 2024 திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். 29ஆம் தேதி சேலத்தில் செய்தியாளர்களை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். அப்ப சொல்றாரு நாங்க ஆட்சி சரியா பண்ணியிருப்போம்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாரு. அப்ப என்னன்னா ஒரு 30 வருடம் ஆண்ட கட்சி ஆரம்பிச்சு 3 நாள் ஆகல, அவர்கிட்ட ஒரு வேலிடேஷனை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து தான் அவங்களோட சரிவு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அதன் பிறகு கரூர் விவகாரத்துல நீங்க வந்து மனிதாபியமான அடிப்படையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணது ஓகே. பட் அதன் பிறகு அந்த கொடி பறக்குதுன்னு சொன்னது, அப்புறம் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே நீங்க யூடர்ன் எடுக்கிறது, இல்லை நீங்க அந்த 41 பேர் இறந்த பிறகு ஓடி போனவர் தானே, அதை அன்னைக்கு சொன்னவங்களெல்லாம் அவங்க அக்டோபர்ல கிட்ட இந்த மாதிரி மிஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றா நிறைய யூடர்ன்ஸ் எடுக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியல எதிரி யாருன்னே தெரியல. திமுகவை எதிர்க்கணுமா விஜய் அவர்களை எதிர்க்கணுமாங்கிறது அவங்களுக்கே கட்சிக்குள்ள புரியல. இப்போ திமுகவில் என்ன சிக்கல், அவங்க வந்து பாஜகவை வெளிப்படையாக எதிர்த்தாங்க, பாஜகவையும் அதிமுகவையும். ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு எதிரி வந்து விஜய் அவர்கள் தான். ஆனால் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சாலும் பழனிசாமி அவர்கள் வெளிப்படையா பேசின மாதிரி கூட திமுக பேசவே இல்லை, அவங்க ரெகக்னைஸே பண்ணல. அதனுடைய விளைவு தான் 2 கட்சிகளுக்கும் இந்த மாதிரி ஆகுது. இப்போ இவங்களுக்கு என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வெயிட்டிங் தான், இதெல்லாம் வந்து அதனுடைய ஒரு ப்ராசஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி வந்து 5 வருஷத்துக்கு மேலே உங்களால் இன்னும் 5 வருஷம் நீங்கள் எதிர்கட்சியில் உட்காரணும், எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடையாது, ஏன்னா அந்த அந்தஸ்து திமுக கிட்ட போயிடுச்சு. அப்போ நீங்கள் திமுகவுக்கு பின்னால் உட்காரணும் அப்படின்னும் போது அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. அதனால தான் தாவேகாவோட போலாமான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அதற்கு வந்து அடிக்குவேட் நம்பர்ஸ் வராததுனால தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆச்சே தவிர திமுக அதிமுக கூட்டணினால நாங்க விலகி வந்துட்டோங்கிறதும் கிடையாது. அதுல இன்னொரு விஷயம், அவங்களுக்கு மந்திரி பதவி 6 பேர் 7 பேருக்கு கேட்டாங்க, அதை தாவேகாவும் விஜய் அவர்களும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சிவபிரியன்.